கிறிஸ்டியன் என்பவன் சாதாரண உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவன் அல்ல. எதெல்லாம் உலகத்துக்கு நடக்காதோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். எதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். உங்கள் பலத்தால் அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். அவர்களுக்கு இல்லாத ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் தேவன் அவர்களை ஆதரிப்பார் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று வேதம் கற்றுத் தருகிறது. எதற்காக? லூக்கா 12 அவைகள் அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் பேங்க்ல சேவ் பண்றது இல்லை. என்ன எப்படி? அந்த பறவைகளுக்கு கூட தெரியும் அவர்களை கைவிடாமல் போஷிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்களை நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க பிஸியா போயிட்டு இருக்கீங்க. கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவைகள் நூற்பதும் இல்லை. அவர்கள் தன்னை உடுத்திக் கொள்வது சாலமோன் முதலாகிய சர்வ பூமியில எந்த ராஜாவும் அலங்கரிக்கப்படாத மகிமையினால் அவைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முளைத்து பூத்து நாளைக்கு எரிக்கப்படுகிற அப்படிப்பட்ட காட்டு புஷ்பத்துக்கும் பறவைக்கும் அவ்வளவு கட்டளை கொடுப்பார் என்றால் உங்கள் பரமபிதா உங்களை எப்படி கைவிடுவார்? எனவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்க ஒருவேளை கவலையோட காலை வேளையில நாளைக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனை, எப்படி வட்டியை கட்ட போறேன், எப்படி நடக்க போது, எப்படி சூழ்நிலையை தாண்ட போறேன், எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா பயமா இருக்குன்னு சொல்லுவீர்கள் என்றால் நான் சொல்வேன் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சர்வ பூமிக்கும் ராஜா. ஐஸ்வர்யமும் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவர் உங்களுக்காக வானங்களை திறந்து அதிசயங்களை நடத்துவார். கைதட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா.